இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இன்று ஆராதனையின் ஆரம்ப பாடல் சர்வலோகாதிபா என்ற இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சபையில் அனைவரும் எழுந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு 7ஆம் தேதி 6வது மாதம் திருத்துவ வாரத்தின் அடுத்த ஞாயிறுக்கு ஆரம்ப வசனத்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தனமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏறுதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணியலும். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளவான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாக என்பதே. இவைகளையும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடல் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக.
சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. கடவுளே, உம்மை நம்பி சார்ந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் வல்லமையாக விளங்குபவரே, நீர் எங்கள் விண்ணப்பங்களை இரக்கத்தோடும் ஏற்றுக்கொள்ளும். மேலும் எங்கள் மனித இயல்பின் பலத்தினாலும் உம்முடைய உதவியின்றி எந்த நற்செயலையும் எங்களால் செய்ய முடியாது என்பதால் உமது அருளின் துணையை எங்களுக்கு அருள் புரியும். இதனால் நாங்கள் உமது கட்டளைகளை கடைப்பிடித்து எண்ணத்திலும் செயலிலும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம். எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வாறு வேண்டுகிறோம். அவரே பரிசுத்த ஆவின் உரிமையால் உம்மோடு கூட ஒரே கடவுளாக இப்பொழுதும் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கிறோம். ஆமீன். சபையர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்னைக்கு எடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடின் பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 - 9 வரை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 - 9 வரை. கர்த்தரே ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் எண்ணத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியை ஆகிய சாராவையும் தன் சகோதரன் உடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்தாலே வைத்திரியும் நீனாலே சரிவரித்து இருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீக்கம் என்னும் இடத்துக்கு சமீபகமான மோரே என்றும் சமபூமி மட்டுக்கும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு, தேசமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடத்தில் விட்டு பேர்ந்து பெத்தலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தல் தனக்கு மேற்கும் ஆவிய கிழக்கும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரே பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அந்த பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தீர்க்க பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இது கர்த்தருடைய வசனம். சபையோர் எல்லோரும் எழுந்து நிற்கவும். இப்பொழுது சங்கீதம் பாடம் வாசிக்கப்படும். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் வசனம் 1 - 12 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். பக்கம் 688. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் வசனம் 1 - 12 வரை மாறி மாறி வாசிக்கப்படும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நறுமை வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியுள்ளவும் நியாயத்திலும் பிரியம்படுகிறார். பூமி கர்த்தருடைய கருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலத்திலும் குவியங்களுக்கு சேர்த்து அழகமான ஜலங்களையும் பொக்கிஷமாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையை நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனையை நித்தியாக காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. சபையோர் எல்லோரும் அமருங்கள். இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி இறுதி வரை, பக்கம் 211. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி இறுதி வரையிலும், பக்கம் 211. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாய பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கும் மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லாம் சந்ததியாரும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் நான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது கர்த்தருடைய வசனம். Shalom, praise the Lord. Together. Okay, we already entered the month of June. 6 months in year 2026.
Okay, let us thank God for His faithfulness. Let us pray. Heavenly Father, we come before you, Father, today. Lord, we surrender all our worries, Father, as we gather to worship. We ask to open our hearts and give us an attentive spirit, Father. We invite the Holy Spirit to move freely among us. Clear our minds of any worries and tune our voices to sing and with love. May your presence be the very center of this time. All this we ask and pray in Jesus' most precious name. Amen. Okay, let's see one another and say, David in Kalvari. Thank
puji Apa. Thank you, Lord Jesus, for your goodness, Apa, in our life. Just not a single moment, Lord Jesus, that we can live without you. In every happiness, joyfulness, sadness, disappointment, Lord Father, you have never let go, Lord Jesus. You are a rock in our salvation. Apa, எங்களுக்கு உங்க பிரசன்னம் போதும் அப்பா. Lord, when we have you, Lord Jesus, you are enough for us, Lord Father. Please, Lord Jesus, we need your presence, Lord Jesus, in our daily life, in our every moment, Lord. As we sing the next song, let's open up our hearts and sing it from deep within and let the presence of God flow. Prasanna, Prasanna,
இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 13 வரை, பிறகு 18லிருந்து 26 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13 வரை, பிறகு 18லிருந்து 26 வரை. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவனுக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியாயிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடு அவர் சீஷரோடு கூட பந்தியாயிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அதை கேட்டு, பிணையாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியால் இல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களால் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். 18ஆம் வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவர் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொந்தமானார். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிறதை ஜன்னல்களையும் கண்டு, விலங்குகள் இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அநேக தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அமருவோம். Please be seated. Let us pray. ஜெபம் பண்ணுவோம். Can you lower this bit too high? நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் வார்த்தையிலிருந்து நம்ம தயனிக்க போதும் வார்த்தையிலிருந்து நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. உங்கள் சத்தியத்தை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தும். இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். ஆமீன். சோஸ்திரம் லாமா தர ஜும்பா சும்மா. ஓகே இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துலேருந்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துலேருந்து மத்தேயு 9வது அதிகாரத்தில் இப்போ படித்த சுவிசேஷத்துலேருந்து நம்ம தயனிப்போம். We will be looking at from all these 3 texts that was read to us today. சில நேரம் கடவுள் நம்மளை அழைக்கிறாரு, எதில் அழைக்கிறாரு, சில விஷயங்கள் நம்மளை அழைக்க போதும் செய்ய போதும் அந்த சூழ்நிலை நம்ம இருக்க போதும் நம்ம சில கேள்விகள் நம்மளுக்கு வரும். ஓகே, அந்த கேள்விகள்னா நம்மளுக்கு உண்மையிலே புரியாது அந்த சூழ்நிலை. we won't understand the situation. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து ஆகணும். ஒரு சத்து முடிவு எடுத்தாகணும். அதே நேரத்தில் அந்த முடிவு எடுக்க போதும் அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போதும் நம்ம அது கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னு ஒரு நிலைமை வரும். இந்த மாதிரி அதெல்லாம் அந்த கேள்விகள் நம்ம கேட்போம். இந்த எடுத்து ஆகணுமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா
அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம இது இந்த மாதிரி யோசிக்க போதும், சிந்தனை பண்ண போதும், அங்கே இன்னும் ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வி அங்கே வருது. என்னன்னா, உண்மையிலே இந்த கடவுளை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? உண்மையிலே இந்த கடவுளை நம்ம நம்ப முடியுமா? அப்படியும் சில நேரத்தில் நம்ம we will ask these questions. அது நமக்குள்ளாரே ஃபீல் பண்ணுவோம், எப்படி கேனா அந்த டவுட் வந்துடும். ஏன்னா நம்மளோட விசுவாசம் அப்படி இருக்கு. ஃபேத் இஸ் லைக் தட். நம்மளோட விசுவாசம் ஒரு இட்ஸ் நாட் ஈஸி ரோட். அதாவது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை அது. நம்மளோட விசுவாசம் சில நேரத்தில் எங்கே கொண்டு போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. where faith leads us into the unknown, அந்த மாதிரி கூட இருக்கு. ஆனாலும் இன்னைக்கோட பாடங்கள், நம்ம வாசித்த பாடங்கள் நம்ம பார்த்தோம்னா, அது எவ்வளோ அழகா அண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த விசுவாசத்தை குறித்து இங்கே கொண்டு வருதுன்னு நம்ம பார்ப்போம். அதாவது நம்மளோட கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சர்டன்டி. கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்மளோட விசுவாசம் கடவுள் மேலே இருக்கா இல்லையா, நம்ம ஃபேத்ஃபுல் டு காட். அதுதான் இன்னைக்கு இந்த 3 பாடங்களும் அதை கொண்டு வந்து ஒரு முடிவில் வந்து உழுவுது. அதாவது நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாம் மூலியமாக அவர் எதுக்காக அவர் அழைக்கப்பட்டார்? இது மூலியமா அவர் அழைக்கப்பட்டார்? கிருபை மூலியமாக அவர் அழைக்கப்பட்டார். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது, ரோமரில் பார்க்கும்போதும், we are counted righteous by faith. அதாவது நம்மளோட நீதி மூலியமாக நம்மள விசுவாசத்தை, நம்ம விசுவாசம் நீதி மூலியமாக counted as faith ன்னு சொல்லுது. மூன்றாவது, இது எல்லாம் எங்க வந்து முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து முடியுது. ஸோ இதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்றாவது காரியம், கால்ட் பை கிரேஸ். அதாவது கிருபை மூலியமாக அழைக்கப்பட்டது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆபிரகாமோட கதை. ஆபிரகாம் எங்க இருந்தாரு? எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு? அவர் எங்க ஊர் சுத்துறா, நம்மளுக்கு என்ன ஐயா? அவர் ஒரு ஊர் அந்த ஊர் பேரே ஊர் தான். ஓகே, யூஆர். ஓகே, ஸோ அங்க கடவுள் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, ஏப்ரஹாம், இந்த ஊர் விட்டு நீ வேற ஊருக்கு போ, பெட்டி ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அங்க என்ன சொல்றாரு? அங்க என்ன செஞ்சிருக்காரு? அங்க சொன்னோன்னே புறப்பட்டு போறாரு. ஓகே, அங்க மேப் இல்லை, இந்த டைம் லைன் ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி போகிறது, ஜிபிஎஸ் ஒன்றும் இல்லை, நோ எக்ஸ்பிளனேஷன், ஒன்றுமே அவருக்கு கொடுக்கல. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிடறாரு? சரி போ சொல்லிட்டீங்களே, நான் போகிறேன். என்னத்தை கொடுத்தாரு? ஒரு சத்தியத்தை ஒண்டி தான் கொடுத்தாரு. நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஓ மூலியமாக நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே தான் salvation story begins. அதாவது நம்மளுக்கு நித்திய salvation is இப்படி வந்துட்டு இப்படி ரட்சிப்போட கதை ஆரம்பிக்குது. இங்கே தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ரட்சிப்பு வந்து இட்ஸ் நாட் ஹியூமன் எஃபர்ட், நம்மளே தானா செஞ்சது இல்லை. அதாவது நான் என் சொந்தமாக நானே ஒர்க் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரட்சிப்பு கிடச்சிருக்கலாம் எனக்கு, அந்த மாதிரி இல்லை. இங்கே என்ன பார்க்குறோம்னா, கடவுளே கொடுத்த ஒரு காலிங் இது, கடவுளே கொடுத்த ஒரு ரட்சிப்பு இது. அந்த கொடுத்த அந்த இனிஷியேட்டிவ், அந்த ரெஸ்பாண்டை, அழைப்பை ஏப்ரஹாம் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏற்றுக்கிட்டாரு? அவர் விசுவாசத்து மூலியமாக தான் ஏற்றுக்கிட்டார். அந்த ரட்சிப்பு கடவுள் கொடுத்துட்டாரு. அண்ட் அந்த ரட்சிப்பு கொடுத்த மூலியமா அவர் என்ன செஞ்சார்? அவர் விசுவாசத்து மூலியமாக ஏற்றுக்கிட்டார். பிகாஸ் ஆஃப் ஃபேத் ஐ டேக் இட். அதனால தான் அவர் புறப்பட்டு போனார். ஓகே, ஹி வெண்ட்.
அங்கே ஒன்றும் பேசலை, எனக்கு இது வேணும் அது வேணும் ஒன்றும் பேசலை. ஹி ஜஸ்ட் வென். இது நம்மளுக்கு இன்னைக்கு என்னது? ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரஹாம் இப்படி செஞ்சனால நம்மளுக்கு என்னது? ஸோ வாட் இஸ் இட் ஃபார் அஸ் டுடே? வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? நம்மளுக்கு ஏன் இது மிக முக்கியமாக இருக்கு? ஏன்னா நம்ம விசுவாசம்னு சொல்ல போதும் when we say faith, நம்மளுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்காது. எல்லா ஆன்சர் we won't know all the answers. ஓகே. ரெண்டாவது, விசுவாசம் வந்து யார் மேலே இருக்குன்னு தான் மிக முக்கியமாக இருக்குது. the faith is trusting the one who calls you. அதாவது யார் அழைக்கிறாரோ அவர் மேலே இருக்கிற விசுவாசம் தான் மிக முக்கியமாக இருக்கு. faith is trusting the one who calls you. and விசுவாசம் மூலியமாக நம்மளுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்காது. we won't know the answers. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா ஆன்சரு? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? சிலதெல்லாம் தெரியும் தெரியும் தெரியாது கேட்டுறாதீங்க அந்த மாதிரி நிலைமையில் இருப்போம். ஓகே, பட் இட் இஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன், another illustration. என்னன்னா, இன்னைக்கு நம்ம கப்பலில் ஏறி போதும் பிளேனில், ஓகே, இடம் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம். அது கேட்டோன்னே பயமாக இருக்குது. இப்போ இடம் தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறோமா, அதுவும் இதில் கப்பையில் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு. ஆனாலும் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பயணத்துக்கு போகும்போதும் அந்த அந்த இப்போ சும்மா வச்சுக்கோ, இப்போ பிளேன் ஏறி நம்ம எங்கே போகலாம், சரி எல்லாம் யோசிங்க, ஒரு நல்ல இடத்த சொல்லுங்கள், ரொம்ப கிட்டையா சொல்லாதீங்க பிளேனில் ஏறி போகிறதுக்கு. சரி பிரேசில்னு வச்சு வந்துட்டாரு, ஓகே சரி பிரேசிலுக்கு ஏறி போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கப்பலில் அந்த பயணம் வந்து பிரேசிலுக்கு போதும் பைலட் யாருன்னு தெரியுமா? ஜோஷுவாவா? நான் வரல பிரேசிலுக்கு. ஓகே, நம்மளுக்கு யாரு பைலட் தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சரி பைலட் இருக்காரு, வி ட்ரஸ்ட் த பைலட், எல்லாம் ஏறி நம்ம போயிடுறோம். ரூட் நம்மளுக்கு தெரியாது, எப்படி பிரேசிலுக்கு போகிறது, கேஎல் மூலியமா வளைஞ்சி இப்படி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தெரியும், கப்பல் ஏறி போகிறோம், அது தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியா சி தாண்டி போகுது, அட்லாண்டிக்கு போதோ இல்லையோ, பட் வி நோ இப்படி தான் போகுதுன்னு. விசுவாசம் யார் மேலே இருக்கு? இப்போ பைலட் மேலே தானே இருக்கு. நல்ல வேலை ஜோஷுவா இல்லை. அந்த மாதிரி தான் விசுவாசம் நம்மளுக்கு இருக்கு. தட் இஸ் ஹவ் ஃபேத் ஒர்க்ஸ். we may not understand where God is leading us. கடவுள் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ நம்மளுக்கு அந்த பயணம் தெரியாது. ஆனாலும் அவர் we trust the one who's leading us. யார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரோ அவரை தான் நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம். அதுதான் that is how Abraham is. அதான் ஏப்ரஹாம் செஞ்சார். ஸோ இது ஏன் நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, we trust God. விசுவாசம் கடவுள் மேலே இருக்கு. ஏன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம்? அப்பா அம்மா சொன்னாங்களா, தாத்தா தலைமுறையாக கிறிஸ்டியனாக இருந்துட்டு இப்போ செய்யலைன்னா அடி விழுவுமா? இல்லையே. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் who is our God. உங்கள் விசுவாசம் மூலியமாக உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்களுக்கு என்னத்தை செஞ்சுருக்காரு. ஸோ தட் இஸ் வாய் we trust, we have விசுவாசம். ஓகே, இப்போ ரெண்டாவது காரியத்துக்கு வரும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது அதிகாரத்துலேருந்து வசனத்துலேருந்து 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துலேருந்து கடைசி வரை. இங்கே என்ன பார்க்குறோம்னா, அந்த ரோமர் புத்தக எழுதினவர், சாரி பவுல் பவுல் தான் ரோமர் புக் எழுதினாரு. ஸோ இங்கே ஆபிரகாமோட இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த கதையை பற்றி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, he tells the promise to Abraham did not come through the law but through faith. அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் லா அது எப்படி வந்துச்சுன்னா விசுவாசம் மூலியமாக தான் வந்துச்சு. ஓகே, ஸோ அவருக்கு வந்து கட்டளையை கொடுக்க போதும் அந்த அந்த லா கொடுக்க போதும் அது வந்து அவர் இதெல்லாம் செஞ்சனால தான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை. அது அவர் விசுவாசம் மூலியமாக தான் அது வந்திருக்கு. he says something very, இங்கே இன்னும் அழகாக சொல்லியிருக்காரு. it was credited to him as righteousness. 13வது வசனம் படிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல்
எதனால? நீதியினால் கடந்தது. அதில் தான் சொல்லியிருக்கா அவர் நல்லது செஞ்சாரு, அவர் உள்ளவர், நல்லவர், வல்லவர் இது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? எதனால கிடைச்சிருக்கு? இது நம்ம யோசிச்சு சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாம் வாஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் மேன். அவர் பெர்ஃபெக்டான ஆள் இல்லை. அவர் சில தப்புகள் செஞ்சார். ஹி மேட் சம் மிஸ்டேக்ஸ். ஓகே, எதுன்னு பார்க்குறோம்னா என்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சார்னா, சாராய் செகண்ட் ஒய்ஃப் வச்சுருந்தார். அவர் கடவுள் சொன்னார், ஐ வில் கிவ் யூ அ சன் த்ரூ யுவர் ஒய்ஃப். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? இந்த கேள்விக்கு எப்போ பிள்ளை பிறந்து நான் எப்போ அப்பாவாகி அவர் என்ன செஞ்சார்? ஹகாயோட டுக் another ஒய்ஃப். ஆனால் கடவுள் என்ன போய் சொன்னார்? கடவுள் என்ன சொன்னார்? நான் சாராய் மூலியமாக தான் உனக்கு பிள்ளை வரோன்னு. ஸோ இவர் என்ன செஞ்சார்? he took things on his own. அவரே சொந்தமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு மிஸ்டேக் செஞ்சார். அண்ட் தென் அவருக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்டு? என்ன கடவுளே, என் ஒய்ஃப்க்கு 90 வயசு ஆக போகுது, இவங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? டவுட் வந்துருச்சு. he tried to take things in his own hands. ஸோ அதுதான் நம்ம சாராய் மூலியமாக ஹகாய் மூலியமாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மனிதனாக இருந்தார். and yet God declared him righteous. இதெல்லாம் செஞ்சு கூட கடவுள் அவர் என்னன்னு சொல்றாரு? நீ ஒரு நீதி உள்ளவன் சொல்றாரு. எதனால நினைக்கிறீங்க? அவர் கீழ் படித்தாரு. இன்னொன்று விசுவாசம் யார் மேல வச்சிருந்தார்? he believed in God. சிம்பிள். வேற புதுசா ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை இது. அவர் கீழ் படிந்தாரு. he believed his God and it was counted as needy to him. எவ்வளவு நல்லா இருக்கு இது கேட்கறதுக்கு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? நான் இது செய்யணும், அது தூக்கணும், இது தூக்கணும், ஆர்டரில் வந்து அப்படியே உழுந்து பிறண்டு எல்லாம் செஞ்சாதான் எனக்கு கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தேவையில்லை. கிளியரா இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன ஒண்டி செய்யணும்? உன் விசுவாசத்தை என் மேல வை, என் மேல நம்பிக்கை வை. தட்ஸ் ஆல். ஒரு நல்ல கிறிஸ்துவனா நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் தோக்கோ தம்பா பண்ணி இருக்கிற சுவிசேஷத்தை எடுத்து உள்ளுக்கு போட்டு நீ இன்னும் காசு கொடு, இன்னும் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ராங் டீச்சிங். இட் இஸ் ஆல் டன். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம கிட்ட அப்படி அழகாக ஷிஃப்ட் பண்ணுவோம். இப்போ பவுல் வந்து இந்த ரோமர்லே இருக்கும். பவுல் வந்து ஆபிரகாம் பற்றி பேசிட்டு டக்குன்னு நம்ம கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறாரு. என்னன்னா, the word it was credited to him were written not for him alone but also for us. நம்மளுக்கும் தான் அது எழுதப்பட்டது. for us na யாரு? நம்ம படிக்கிறவங்க டுடே we know. அதாவது எனக்கும் உங்களுக்கும். இதுதான் சுவிசேஷத்தோட மெயின் பாயிண்ட். இங்க நம்ம என்னவா இருக்கோம்? we are not made right with God by what we do. நம்ம என்ன நம்ம கடவுள்கிட்ட ஒன்னா கரெக்டா இருக்கணுமா? அது நம்மனால செஞ்சு இது இல்லை. இட் இஸ் நாட் நம்ம செயல்கள் மூலியமா இல்லை. ஓகே, we are made right with God by trusting what Christ has done to us. அதாவது நம்ம இன்னைக்கு கரெக்டா இருக்கோம், கடவுளோட கரெக்டா இருக்கோம்னா எதனால? இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினதுனால நம்ம இன்னைக்கு கரெக்டா இருக்கோம். அவர் அந்த ரத்தத்தை சிந்தினதுனால நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறதுனால நம்ம கரெக்டா இருக்கோம். தட்ஸ் ஆல். நோ நீட். ரொம்ப கஷ்டம். நான் இது செய்யணும் அது செய்யணும் சொன்ன மாதிரி நோ நீட். It all comes back to what you believe. இங்க யாரு மேல விசுவாசத்தை வச்சிருக்கீங்க? That is all. Paul அப்புறம் தொடர்ந்து சொல்றார். Paul, he was delivered over to death for our sin and was raised to life for our justification. இதுதான் நல்ல செய்தி. அவர் நம்மளுக்காக மரித்தனால நம்மளுக்கு இன்னைக்கு என்ன படுது? நம்மளுக்கு we are made right. அதாவது kita justifiedனா நம்மள வந்து sudah dibebaskan. விடுதலைப்பட்டது. எதுலேருந்து? பாவத்திலேருந்து. என்னது? எல்லா பாவத்திலும் உண்டு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லா பாவத்திலையும். ஓகே,
ஓகே, ஜீசஸ் டுக் அவர் சின்ஸ். இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவத்தை எடுத்தார். அவர் என்ன செஞ்சாரு? பாவத்தை எடுத்து he died for our he died. ஓகே, மூன்றாவது நாள் என்ன செஞ்சாரு? பசமலம் போயிட்டாரா ஜாமா வைக்கிறதுக்கு? உயிர் தெழுந்தாரு. இதுதான் காஸ்பல், இதுதான் நற்செய்தி, இதுதான் உண்மை, இதுதான் நம்ம நம்புறோம். திஸ் இஸ் வாட் we trust in him. இதை நம்பினனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு இது நீதின்னு வந்திருக்கு. இட்ஸ் credited to us as righteousness. ஓகே, இப்போ இன்னொரு இலாஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். நிறைய இலாஸ்ட்ரேஷன் இருக்கு இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு திடீர்னு பீட்டர் போயிட்டு ஒரு அது பேர் என்னது, ஸ்விம்மிங் பூல், ஓகே வச்சுக்கோ, ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணும்போது திடீர்னு அவர் லெமாஸ் ஆகிட்டார். ஜெடடையா அங்கே வந்து பார்த்துட்டு யாருமே அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா நடு ஸ்விம்மிங் பூலில் இருக்கு, யாருக்கும் நீச்சல் தெரியாது. அந்த நேரத்தில் ஜெடடையா வந்துட்டு இல்லை உனக்கும் நீச்சல் தெரியாது பரவாயில்ல, ஓகே, அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு பீட்டர் அது இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யலை. அந்த பிளம்போங் எடுத்து தூக்கி போடுறாரு. என்னத்தை தூக்கி போடுறாரு? பிளம்போங். வாட் இஸ் கால் பிளம்போங்? ரொம்ப நாள் ஸ்விம்மிங் பூல் போல் மறந்துட்டேன். அந்த ஃப்ளோட், தேங்க்யூமா. அந்த ஃப்ளோட் எடுத்து நான் தூக்கி போட்டு நேராக பீட்டர் மேலே வந்து அழகாக பக்கத்தில் விழுந்துருச்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறாரு பீட்டர்? அந்த ஃப்ளோட்டை பிடிச்சி, அந்த பிளம்போங்கை பிடிச்சி அதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த சைட்டுக்கு வந்துட்டார். இதில் எதனால பீட்டர் காப்பாற்றப்பட்டார்? அவரோட என்னது பலத்த மூலியமாக, என்னதுனால? அறிவுனாலயா? சர்மன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்யா. ஒரே ஒரு காலத்தினால தான் அவரு அந்த பிளம்போங் மேல வச்ச விசுவாசத்தினால அப்பா கிடைச்சிருச்சு, அதை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிட்டு வந்ததுனால தான் அவரை காப்பாற்றப்பட்டிருக்காரு. ஓகே, it is not how strong your faith is, it is about your faith is in who. அதாவது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் விசுவாசம் அது முக்கியம் இல்லை, யார் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் அதுதான் மிக முக்கியம். ஸோ அவர் வச்ச அந்த பிளம்போங் மேலே வச்ச அந்த விசுவாசத்தினால அவர் காப்பாற்றப்பட்டார். சேம் திங் இன்னைக்கு நம்மளுக்கும். இன்னைக்கு நம்ம கடவுள் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் தான் மிக முக்கியம். அதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது கடைசியில். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறார் ரோமரில். இப்போ நம்ம மத்தேயு 9வது அதிகாரம் 10க்கு வரும். இங்கே என்ன பார்க்குறோம்னா விசுவாசம் ஆக்ஷனில் வருது. வி சி ஃபேத் இன் ஆக்ஷன். இங்கே நாலு விஷயம் நடக்குது. என்ன 4 சினாரியோ நடக்குது அங்கே? 1வது சினாரியோ என்னது? இயேசு யாரை பார்க்குறாரு? மத்தேயு பார்க்குறாரு. மத்தேயு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாரு? ஜோம் பெருகி மீனோம் தேத்தாரே அப்படின்னு சொன்னாரா? ஆமாம், அதான் அப்படி தான் இருக்குது. வான்னு கூப்பிட்டாரு. என்ன செஞ்சார் மத்தேயு? மத்தேயு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? அவர் யார் அந்த நேரத்தில்? என்னது? டேக்ஸ் கலெக்டர். தமிழில் வரி வாங்குறவர். வரி வாங்குறவர். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கான்டெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரி எடுக்கிறாங்களே அவங்க தான் வந்து உலகத்திலே கட்டவங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆள் இருக்காங்களா அந்த மாதிரி யோசிப்பாங்க த பீப்புள் தட். ஏன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. புது சட்டை வாங்கினா அதுக்கு ஒரு டேக்ஸ், புது சப்பாத்தி வாங்கினா அதுக்கு ஒரு டேக்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு டேக்ஸ். ஸோ பீப்புள் வர் ஸோ டயர்ட். ஸோ அந்த நேரத்தில் மத்தேயு அங்கே உட்காந்துருக்க போதும் இயேசு அவரை பார்த்துட்டு கம் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செஞ்சார் மத்தேயு? எதுக்காக நான் உன்னை ஃபாலோ பண்ணணும், ஏன் ஃபாலோ பண்ணணும், என்ன கிடைக்கும்னு சொன்னார? கடவுள் கூப்பிடுறாரு, ஓகே ஜலான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். 2வது என்னத்தை பார்க்குறோம்? என்ன நடக்குது? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இயேசு? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. யாரோட? இந்த வரி கொடுக்குறவங்களோட ஒரு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு he was eating. அப்புறம் பரிசேயர் வந்து என்ன சொல்கிறாங்க? how can he eat with these people? இவங்களோட இப்படி இல்லை சாப்பிட முடியும். இப்போ இயேசு திரும்பி என்ன சொல்கிறாரு? நான் வந்து
அந்த அழகாக இருக்கும். ஐ டிட் நாட் கம் ஹியர் ஃபார் த குட், அதாவது ஐ டிட் நாட் கம் ஹியர் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் சிக், ஐ எம் ஹியர் ஃபார் த சிக். ஸோ இன்னைக்கு ஒரு டாக்டராக இருக்க போதும், ஒரு டாக்டர் நம்ம பார்க்க போதும், நல்லா இருக்க போது போய் டாக்டரை பார்ப்பீங்க, அவன் சொல்லுவான் லூஸு. ஜெசிகா சொல்லுங்கள், நல்லா இருக்க போது நான் வந்து பார்த்தா ஏன் பட்றீ, உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லாத அப்போ தான் நம்ம போய் பார்ப்போம், அம்மாவா இல்லையா? ஸோ சேம் திங், அதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் த குட் தோஸ் ஹூ ஆர் வெல், ஐ எம் ஹியர் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் வெல். ஸோ இப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட போதும், அவர் ஆல் தி சின்னர்ஸோட உட்காந்து சாப்பிட போதும், ஹீ இஸ் தேர் ஃபார் அவங்களுக்கு தான், நம்மளுக்கு தான். ஸோ அங்கே எடுத்து அந்த அந்த பரிசியல்கிட்ட சொல்ல போதும் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா பரிசியல் தாட் தே ஆர் த ஹோலியஸ்ட் பீப்புள். ஸோ அந்த ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், யார் வந்து இயேசுக்கிட்ட என்னத்த சொல்கிறாருங்க, அந்த சினகாகோட ப்ரீஸ், சினகாகில் வேலை செய்கிறவர் வந்து சொல்கிறாரு, என்னோட யார் இறந்துட்டாங்க, saya anak sudah mati, meninggal, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து கை வச்சா நீங்கள் வந்து ப்ரே பண்ணாலும் சம்திங் will happen. அது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், அவர் கிளம்பி போதும் அவர் வீட்டுக்கு என்ன நடக்குது, யார் வந்து என்ன செய்கிறார். ஒரு பெண் 12 வருஷமாக ப்ளீடிங் ஃபார் 12 years, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல, அவனால் பார்த்து பேசக்கூட முடியலன்னா பரவாயில்ல, as long as I can touch அவரோட ரோப் தொட்டா கூட எனக்கு போதும், அதே போதும்னு சொல்லிட்டு இயேசுவோட இதை தொடராங்க. அதை பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தை பார்த்தீங்களாங்க. பரவாயில்ல, பேசக்கூட முடியல, பார்க்க கூட முடியல, தொட்டுட்டாலும் எனக்கு போதும். அந்த கூட்டத்தில் அவங்க போய் எப்படியாச்சும் தொட்டுட்டாங்க. குவாய்ட்லி அமைதியாக செய்கிறாங்க. டெஸ்பரேட், ரொம்ப ஐயோ எனக்கு வேணுமே என் தாழ்மையாக அதை போய் செய்கிறாங்க. அது நடக்க போதும் இயேசு திரும்பி என்ன சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, அழகாக சொல்லுவார். 18வது வசனமா இல்லை நம்ம இயேசு சொல்கிறாரு, டேக் ஹார்ட் டாட்டர், யோர் ஃபேத் ஹஸ் ஹீல்ட் யூ. உன் விசுவாசம்னால நீ குணப்படுத்து நான் குணப்படுத்திட்ட, நீ நல்லா ஆயிட்ட அப்படின்னு சொல்ற. யாருமே கிட்ட போல, அந்த பெண் கிட்ட வந்து ஷி ஹேட் ப்ராப்ளம், யாருமே கிட்ட வர மாட்டாங்க, அன்க்ளீன் சொல்லுவாங்க, அழுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்றாரு, டாட்டர்னு, அந்த வார்த்தை டாட்டர்னு சொல்லி என் ஷீஸ் ரெஸ்டார், மகளேன்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மளுக்கு போராட்டத்தில் நம்ம இந்த மாதிரி இயேசு வந்து திடீர்னு நம்ம இயேசுட்டு நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வைக்க போதும் இயேசு நம்மளை நோக்கி சொல்கிறாரு, டோன்ட் வரி, ஆல் வில் பி ஓகே. அப்படி சொல்ல போதும் நம்மளுக்கு என்ன இருக்கும், அப்பா தப்பிச்சோண்டா, சுரஸ்யா ஐ தப்பாயா தப்பு. அங்கே தான் இது நடந்திருக்கு, அதுதான் எங்கேயோ நடந்திருக்கு. அப்புறம் இது நடந்துருச்சா, அவர் பயணத்துக்கு ஜைரஸோட வீட்டுக்கு போதும் என்ன நடக்குது, அங்கே போனோடனே எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போது இயேசு என்ன சொல்கிறாரு, அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் எல்லாம் வெளியே போங்க. யாரோசோ இன்னைக்கு வந்து சாவு வீட்டில், மரணத்து வீட்டில் வந்து நினச்சி பாருங்கள், இயேசு வராரு, அங்கே கொஃபின் இருக்குது, எல்லாம் அழுந்துக்கிட்டு இருக்கோம், அமைதியாக இருக்கும். திடீர்னு இயேசு வந்து சொல்ல, ஓ அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, என்ன சொல்லுவீங்க? இதை பாரு வந்துருச்சு மென்டல், இது எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்குன்னு தப்பிச்சு. ஆனால் அதான் நடந்துச்சு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன். யூ சே யூ கோ அவுட், ஷீ ஸ்லீப்பிங். உள்ளுக்கு போனால் என்ன நடந்துச்சு, அப்புறம் ஏன்சி வந்துட்டாங்க. சியாப்பா முக்கா பூச்சாட் செகறாங்க, அங்கே இருந்துங்க எல்லாமே. அதுதான் விசுவாசம்னு சொல்லுது. யார் விசுவாசத்தை வச்சா, அந்த பெண்ணோட ஃபாதர். தட் இஸ் ஹவ் ஃபேத் ஒர்க்ஸ். அப்படி தான் விசுவாசம் நடக்குது, வேலை செய்யுது. ஃபேத் இன் ஆக்ஷன்.
இன்னைக்கு நம்மளுக்கும் இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் எப்படி நம்மளோட விசுவாசம் நம்மளுக்கு இன்னைக்கு வேலை செய்யுது? ஏன்னா இன்னைக்கு இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா விசுவாசம் வந்து இஸ் நாட் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ உங்கள் விசுவாசம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை. விசுவாசம் வந்து உன் பலத்தினால இல்லை. விசுவாசம் வந்து இட்ஸ் கம்மிங் டு ஜீசஸ். நீ எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வர உன் விசுவாசத்தை வச்சு, அதுதான் விசுவாசம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது எல்லாம் இப்போ வந்து இந்த 3 வருஷத்தில் இப்போ நம்ம எல்லாம் கூடி இப்போ கன்க்ளூஷன் கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தோம்னா ஆபிரஹாம்லேருந்து இந்த பெண்லேருந்து இந்த மத்தியோ எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பார்க்குறோம்னா, ஆபிரஹாம் அவர் இயேசு கடவுளோட கிருபை மூலயமா அழைக்கப்பட்டார். அப்புறம் Abraham is counted righteous by his faith. அதாவது அவர் நீதி மூலியமாக அவரை விசுவாசத்தை he was counted righteous by his faith. அவர் நீதி மூலியமா அவர் விசுவாசத்தை இது பண்ணார். மூன்றாவது இந்த பெண்ணை பார்த்தோம்னா, அந்த பெண்ணும் ஜைரஸோட ஃபாதரும் அந்த woman the woman and the girl are made whole through their faith. அதாவது அவங்களோட விசுவாசத்து மூலியமாக அந்த பெண் with the bleeding girl with the bleeding and the father's faith has made them well. அவங்கள நல்ல குணப்படுத்திருக்கு. அதே நேரத்தில் அந்த பெண் அந்த கேர்ளும் உயிர் தந்துட்டாங்க. இது எல்லாம் யாருக்கிட்ட பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? இட் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ். அதாவது எப்படி இட் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ்னா, ஆபிரகாம் கொடுத்த சத்தியத்தை யாரு முடித்து வச்சார்? ஜீசஸ் ஃபினிஷஸ். இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாம் கொடுத்த அந்த 3 ப்ராமிசஸ், நிலம், லேண்ட், ஆஃபரிங் அண்ட் பீப்புள். அதாவது கடவுள் வந்து ஏப்ரஹாம் கிட்ட இந்த 3 சத்தியத்தை கொடுத்தார். நான் உன்னை பெருகிடுவேன், உங்கள் கூட்டத்தை பெருக்குவேன், அதே நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே நான் ஆசீர்வதிக்க போதும் உனக்கு என்னத்தை கொடுப்பேன்? உன் நிலம், உன்னோட இடமே பெருசாக இருக்கும். இது எங்கே வந்து முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துவில் வந்து முடியுது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு died for us and we are all his children. We are all blessed people. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மூன்றாவது, இன்னைக்கு நம்மளோட blessing is through whatever provisions we have. நம்மளோட professionalism, whatever work you are doing, we are blessed. பொல்லோம் சியாப் ஒன்றும் ஃபுல்லாக முடியல, பட் இந்த மிடில் தான் நிற்கிறோம் until Jesus comes again. ஓகே, அதுதான் நம்ம பார்க்குறோம் இங்கே. இட் ஆல் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ். அதே நேரத்தில் யார் இந்த நீதியை கொடுக்குறா? இயேசு கிறிஸ்து தான் நீதியை கொடுக்குறாரு. மூன்றாவது, யார் எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாத்தையும் அழகாக்கி குணப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்து தான். ஸோ இட் ஆல் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன? வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார் அஸ்? ஒன்றாவது, இஸ் காட் காலிங் யூ டு டூ சம்திங். இன்னைக்கு கடவுள் நம்மளை அழைக்கிறாரா இதாசம் செய்யறதுக்கு? லைக் ஏப்ரஹாம் மாதிரி நம்மளுக்கு புரியாது, எல்லாமே புரியாது. ஆனாலும் அந்த கேள்வி என்னன்னா, இங்கே will you trust him enough to take the next step? அவரை நம்பி நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்களா? அவரை நீங்கள் அழைக்கிறாரு, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்களா? ரெண்டாவது, are you trying to earn God's approval? அதாவது நான் இது செய்யணும் அது செய்யணும், அப்போ தான் வந்து எனக்கு கடவுள் என்னை பார்ப்பாரு, எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது நம்ம இன்னும் செய்யணும் அப்போ தான் கடவுள் என்னை இன்னும் ஆசீர்வதிப்பார், அப்போ தான் கடவுள் என்னை பார்ப்பாரு, I'll be blessed அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த மாதிரி இல்லை. நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலியமாக அழைக்கப்பட்டது, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம அப்ரூவல் we are made right, not by நம்ம என்ன செயல்கள் இல்லை, நம்ம செயல்கள் இல்லை, நம்ம எல்லாமே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மூலியமாக தான். மூன்றாவது, are you carrying pain or brokenness? அந்த வலியும் அந்த கஷ்டமும் நம்ம இன்னும்
கேரி பண்ணிக்கிட்டு இருக்குமா? கேரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றே ஒரு தான், எடுத்து இயேசுக்கிட்ட கொடுத்துருங்க. கிவ் இட் டு ஜீசஸ். உங்கள் விசுவாசம் வீக்காக இருந்தால் கூட நம்ம பட் ஜஸ்ட் கிவ் இட் டு ஜீசஸ். ஹீ இஸ் வில்லிங், ஹீ வில் டேக் இட். கம், லெட் அஸ் ப்ரே. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம், உன் சத்தியத்துக்காக நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் அப்பா, நம்ம வாழ்க்கையோட விசுவாசத்துக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஆபிரகாமோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் கிருபை மூலியமாக, விசுவாசம் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் இருக்கணும். உங்கள் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் என்ன கஷ்டங்களும் இதெல்லாம் உங்களை மறக்காமல் இன்னும் உங்களோடு விசுவாசம் வச்சிருக்கணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எழுந்து நின்று நம்ம நேச விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். Let us stand and say the Nicene Creed. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோஸ்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்து வருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் வறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையிலும் நாங்கள் சில அறிவிப்புகள். வர சனிக்கிழமை 13ஆம் தேதி மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நம் சபையில் தேவாலயத்தில் கோல்டு சப்பர்களோட ஒரு நிலைமையான நண்பரை செய்தல், உயர் எழுப்புதல். அப்படியே உயர் இருந்து உங்களோட சுத்து ஊற்றி அவங்கள ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. சரி, யார் பேருமா கொடுத்துருக்கீங்களோ தயவு செய்து இந்த செமினாரில் கலந்துக்குங்க. இரண்டாவது அறிவிப்பு இன்றைக்கு 2 காணிக்கை எடுக்கப்படும். ஒன்று நம்ம சபைக்கு, இன்னொன்று எளமியா சபைக்கு காணிக்கை எடுக்கப்படும். வேறு ஜெப நேரத்தில் கலந்து. நம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களை நீர் ஒரு குடும்பமாக இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. நாம் திருச்சபைக்காகவும் உலகத்துக்காகவும் ஜெபிப்போமாக. கடவுளுடைய நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாக்களித்தவரே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, குறிப்பாக எங்கள் டயசிஸ் திருமணத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஒவ்வொரு தலைவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. குறிப்பாக எங்கள் திருச்சபையில் சென்ட் மார்க் திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் போதகர் ரெவரண்ட் ஏவியன் அவருடைய குடும்பத்துக்காகவும்
ரெவரன் தீமத்தி அவருடைய குடும்பத்துக்காகவும், ரெவரன் வின்சென்ட் அப்படுரை அவருடைய குடும்பத்துக்காகவும், அது மட்டும் ராஜா கர்த்தாவே ஒவ்வொரு பிசிசி மெம்பர், ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை, இங்கிலீஷ் ஆராதனை, தமிழ் ஆராதனை, மலாய் ஆராதனைக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் கர்த்தாவே உம்மோட பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எது கேட்டாலும் நீர் எங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, அதுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. உமது நாமத்தை அறிக்கையிடுகிற நாங்கள் யாவரும் உமது சத்தியத்தில் ஐக்கியப்படும், உமது அன்பில் ஒன்றாய் வளரவும், உமது மகிமைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவின் ஊழியம் முன்னேற உழைக்கவும் உமது திருச்சபை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உலகமெங்குள்ள தேசங்களுக்காகவும் எங்கள் தேசங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த மலேசியா தேசத்துக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 3 இன மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவே நாங்கள் உண்மைக்கு ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே, குறிப்பாக இந்த நெகிரிசிமலம் வட்டாரத்தில் கர்த்தாவே இந்த 60 நாள் சென்று கர்த்தாவே எங்கள் மாநிலத்தில் கர்த்தாவே இந்த ஓட்டு வரப்போகிற ராஜா, நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். யாரை தலைவராக எடுக்க வேண்டும் என்று உமக்கு ஒன்று தெரியும் ராஜா. அதுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் தேவனே. அதிகாரம் வைப்போர் யாவருக்கும் சிறப்பாக எங்கள் யாங்கடிப்பர்த்துவான் ஆகும் அவர்களுக்காகவும் உமது ஞானத்தை அருளும். ஜனங்கள் ஒருவரை ஒருவரை மதிக்கவும் பொதுவான நன்மைகளை தேடவும் இத்தேசத்தையும் சகல தேசங்களையும் நியாயமும் சமாதானமும் வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் சமுதாயத்துக்காகவும் ஊராருக்காகவும் எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த வாரத்தில் திருமணம் நாள், பிறந்த நாள் கர்த்தாவே, அது மட்டும் ராஜா இந்த வருஷத்தில் STPM எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தும், அவர்கள் ஞானத்தையும் நீர் பலப்படுத்தும் தேவனே. நாங்கள் கிறிஸ்துவில் ஒருவரை சேவிக்கவும் அவர் எங்கள் அன்பில் கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் கிறிஸ்துவில் எங்கள் அயலாருக்கும் உமது கிருபை அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி வியாதிகளுக்காகவும் துன்பப்படுகளுக்காகவும் தங்களுடைய அருமையாவைகளை எழுந்தவர்களுக்காகவும் வருந்தவர்களுக்காகவும் நம்பிக்கையற்றவர்களுக்காகவும் நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நம் சென்ட் மார்க் சபையில் சேர்ந்த சகோதரி குளோரி சரர், மிஸ் ஸ்டெல்லா மேடம் ரூட் டேனியல், அப்பா பாலசுந்தரம், சகோதரி மீனா, அம்மா கிரேஸ், அம்மா சுமித்ரா, அப்பா கோபிச்சான், பிரதர் கிறிஸ்தபர் ஜேக்கப், நம் டைசில் சேர்ந்த பிஷப் டாக்டர் ஸ்டீபன் அபராம், அது மட்டும் இல்லை கர்த்தாவே இந்த நேரத்தில் சகோதரி சிசிலியா அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவே அந்த மகள் காணப்படுகிற ஒவ்வொரு வேதனையும் வலியும் கர்த்தாவே நீர் எடுத்து போடும் தேவனே. அதுவும் ராஜா குறிப்பாக அம்மா செல்வமணி அம்மாக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவரை சுகப்படுத்தி அவரை திரும்பி கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு இந்த சபைக்கு திரும்ப வர நீர் அவரை பலப்படுத்தும், அவருடைய கணவரையும் நீர் பலப்படுத்தும் ராஜா. அது மட்டும் அவருடைய பிள்ளைகள், மருமகள், பேத்திகளை அந்த குடும்பத்தில் உம்முடைய இரத்தத்தினால் கர்த்தாவை சுத்திகரித்து பாதுகாத்து வழி நடத்தும். சரீரத்திலும் மனதிலும் ஆத்மாவிலும் துன்பப்படுகிற யாவரையும் ஆற்றி தேற்றி சுகப்படுத்தும். அவர்களுடைய கஷ்டங்களில் திடமனதையும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு அருளி செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி அவர்களில் உமது சித்தம் நிறைவேறத்தக்க எல்லா மனிதர்களையும் உமது கைவிடாத அன்புக்கு உமக்கு ஒப்படைக்கிறோம். தங்கள் காலங்களில் உமக்கு உத்தம சாட்சியாக ஜீவித்து உமது பரிசுத்த வான்களுக்காக நாங்கள் களி கூர்ந்து அவர்களோடும் நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெற கிருபை செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமீன்.
தொடர்ந்து ஜெபிப்போம். உலக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். அமெரிக்கா ஈரான் சண்டை, இஸ்ரேல் லெபனான், ரஷ்யா யுக்ரைன், மற்ற நாடுகளுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அவர் அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ அறிக்கை செய்து சொல்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பிற வீணத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையில் உம்மை சேவிக்க அனுமதித்தருளும். ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. சமாதானத்துக்கு நிற்போம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஒன்றை கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவர் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவர்கள். வானத்திலும் பூமி உள்ளவை எல்லாம் எல்லாம் உண்டாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடலுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். அவருக்கு துதியும் சோத்திரமும் ஏறெடுப்பது தகுதியாக இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உடைய ஒரே குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. அவர் மூலமாய் நீ சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி மனிதராய் உமது செயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் நீர் எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உங்களுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்கள் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி என்று சொல்வோம். வல்லமையும் மகத்துவமும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதத்திலே ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ஆண்டவர் சோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. சபையார் முழங்கால் விடலாம், உட்காரலாம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய துதியேற்றும் நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கட்டளையை கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமாக இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக அருள் புரிந்தீர். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து உமக்கு சோசம் செலுத்தி அதை பிட்டு அவள் சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் ராபகரம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு சோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுந்ததை மகிமையான பிரமத்திலையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சேர்ந்து சொல்வோம். இந்த எங்கள் துதி சோத்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசிரியராக அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தியவர்களோ. அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்தாவி பலத்தினாலே பூமியிலும் பரலோகத்திலும் உன்முள் நிற்கிற யாவரும் சர்வ வல்லமை பிதாவே, உடைய துதி பாடங்களை உண்மை நாங்கள் வணங்குகிறோம். நமது ரட்சிகர் கற்பித்தபடி நாம் கூறுவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென்.
நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெற இந்த அப்பத்தை பிக்கிறோம். ஒரே அப்பத்தை புசிப்பதனால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற 34வது ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரே, எப்பொழுதும் இருக்கச் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்களும் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்தோடு கிட்ட சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மன்னித்தார் என்பதை நன்றியுடன் உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாரமாக உட்கொள்வாயாக. எல்லாரும் தேவ பண்டிகை அழைக்கிறோம்.
சோச ஜெபம் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தினாலும் எங்களை நீ போஷத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமை உண்டாகத்தக்க நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் பரிசுத்த ஆவி வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனை அவருடைய குமாரனாக நமது நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்து இருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களை நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தை போய் ஆண்டவர் செய்யுங்கள். பிறந்த நாள், கல்யாண நாள், திருமண நாள், ஏதாவது ஸ்பெஷல் நாள் இருந்தால் முன்னுக்கு வரலாம், ஆசீர்வாதம் கொடுக்க. சரி, பர்த்டே பையங்களை ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. கடைசி பாட்டை பாடுவோம்.